ஐயா வணக்கம் ஐயா. இந்த புல்லுருவின்னு ரொம்ப நேரமாக பேசிட்டு வந்தீங்க. எனக்கும் அதை என்னன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. வேப்ப மரத்தில் ஊடுருவி ஒட்டுண்ணி மாதிரி வளரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க. இந்த இதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லுங்கய்யா. வேப்ப மரத்துல இருந்து இந்த பாருங்க கிளையில பற்றி வந்துங்களா, வேப்ப மரத்தே இருந்தே அது உருவி வருதுங்களா? மரத்திலே வந்து அதனுடைய சத்து ஃபுல்லாக இழுத்து வரதா புல்லுருவி. வேப்பந்தழையில கசப்பு இருக்கும், ஆனா இதுல கசப்பு இருக்காதுங்க. இது அவ்வளோ நல்லதுங்க. சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கசக்கவே இல்லைங்களா? நல்லா பொறுமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எந்த இதுவும் இருக்காது. உடம்புல ஒரு அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை எடுக்கும். உஷ்ணத்தை எல்லாம் எடுத்துரும். இது ரெண்டு இப்போ எல்லாருமே குழந்தைங்க முதல் கூட பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிடலாம். இதுதான் இந்த காய். இது வந்து ஒரு ஒட்டுண்ணி தாவரம் தான். உடல் உஷ்ணம்னா பார்த்தா அப்போ மலச்சிக்கல், கர்ப்பப்பை பிரச்சனை, ஆண்மை பிரச்சனை எல்லாத்துக்குமே பயனாகும். எல்லாத்துக்கும் எப்படி எடுத்துக்கணுங்க பொடியாக்கி? இதை வந்து 2 கிராம் அளவுக்கு வெந்நீர்ல கலந்து சாப்பிடணும். இந்த இலைய பொடியாக்கி. ஆமா, 2 கிராம் அளவு நிழல்ல காய வைக்கணும். நிழல்ல காய வச்சா கருப்பா போயிடும். வெயில காய வைக்கணும். அது மட்டும் வெயில்ல தான் காய வைக்கணும். வெயில்ல தான் இது மாதிரி காய வைக்கணும். நிழல்ல ஒரு மணி நேரம் இருந்தாலே ஒன்னே கருப்பாயிடும். வெயில்ல காய வச்சு பொடி பண்ணி காலையிலயும் சாயங்காலமும் எவ்வளவு சாப்பிடணுங்க? 2 கிராம். 2 கிராம்னா ஒரு 3 விரல் அளவு எடுத்தா போதுமா? திருகடி எடுத்து வெந்நீர்ல கலந்து சாப்பிடணும். மக்களே, இதே மாதிரி நிறைய புது மருத்துவ தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.